ஏன்னா என்ன சொன்னேன் நீ ஃபுட் இனிமே மைண்ட் அங்கே தான் போவோமே. இதை வச்சு நாளைக்கு கண்டென்ட் வருதா இல்லையான்னு பாருங்க. எவ்வளோ போட்டிருக்க 1000. இனிமேல் நீயும் வரக்கூடாது. இந்த பால் டாக்டர் இனிமேல் நான் பார்த்தேன்னா அவ்வளோதான். எனி ஃபுட். பால் பால் குடிச்சிங்களா காலைல? இல்லை காஃபி இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு குடுக்கறது இல்லை. ஓகே. குடிக்கிறது இல்லை. ஆனால் சும்மா ஒரு நார்மல் பர்சன் எடுத்துக்கோ, நீங்க வேண்டாம். ஓகே ஒரு நார்மல் பர்சன் எடுத்துக்கோ. அவங்க வந்து காஃபி நானே ஒரு 3 வருஷம் முன்னாடி போகலாம். 3 வருஷம் வேணாம், 6 மாதம் ஒரு 8 மாதம் முன்னாடி போகலாம். ஃபுட் இல்லை. ஸோ ஒரு நான் காலையில் ஒரு இட்லி வந்து சாப்பிடுவேன். இட்லி வந்து ஒரு 6-7 இட்லி சாப்பிடுவேன். 7 இட்லி. சரி. தோசைன்னா உங்களுக்கு ஐயோ நான் சொல்லலாம். தோசை பக்கம் வேணாம் வரல. எனக்கு தோசை வந்து கறி குழம்போட போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு தோசை எவ்வளோ கேலரி இருக்குன்னு சும்மா இதில் மட்டும் நீங்கள் வராதிங்க. நீங்கள் எது வேணா கேளுங்க, நான் கேலரி சொல்கிறேன். என் தோசையில் மட்டும் என் கை வைக்காதீங்க. 100, 150, 200, 150, 150. ஓகே. எவ்வளோ தோசை சாப்பிடுவீங்க யூஸ்வலி? அதான் டிபெண்ட்ஸ் அப்பா இந்த சைட் டிஷ். கறி குழம்பு வச்சுக்கோங்க. ஒரு 15 தோசை மேலே சாப்பிடுவேன். 15 கம்மியாக சொல்கிறேன், 15 மேலே சாப்பிடுவேன். கறி குழம்பு இருக்குல்ல, ஒரே ஒரு பவுல் கறி குழம்பே வந்து ஒரு 300 கேலரி இருக்கும். நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கேவா? ஒரு சரி ஒரு காலைல வேலைக்கு இது சொல்ல விடுங்க. காலையில் சாப்பிட்டேன்னா அதோட நைட்டு ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். மதியானம் சாப்பிட மாட்டேன் மேக்ஸிமம் அதுக்கு மேலே. ஆனால் ரொம்ப பிடிக்கும் தோசை, சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 தோசை எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. தோசை விடுங்க. இட்லினா ஒரு 5 இட்லி சாப்பிடுவேன், 6 இட்லி சாப்பிடுவேன். சரி, ஓகே. கிரவுண்ட் நட் சட்னி, வேர்க்கடலை சட்னி இருக்குல்ல, சூப்பர். ஒரு இட்லி வந்து 50 கேலரி. 50 கேலரி. 5 வந்து எவ்வளவு? 250. 250. கிரவுண்ட் நட் சட்னி இருக்குல்ல, கொஞ்சம் வச்சுக்கோ, அது ஒரு 100 கேலரி. ஏன்னா நட் இஸ் ஹை இன் ஃபேட், அதனால கேலரி கூட. ஓகே, அது வந்து 350. அப்புறம் காஃபி குடிப்பாங்களா? ஆமா, ஃபில்டர் காஃபி கண்டிப்பா. ஃபில்டர் காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு மில்க்ல வந்து ஒரு மில்க்ல வந்து 150 கேலரி. ஓகே. 350, 500 வந்துச்சு. சுகர் போடுவோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் லைட்டா. அது ஒரு 25 கேலரி. ஓகே ஓகே. லைட்டா அப்படி போடுவோம். நிறைய விழுந்துரும். தெரியாம அது விழுந்துரும். 550 கேலரி வச்சுக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 550 கேலரி. காலையிலே பாதி முடிஞ்சிருச்சு. ஓகே. சரி, காலையில் 10-11 மணிக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது சிப்ஸு இந்த மாதிரி ஏதாவது. ஓகே, ஒரு 10 சிப்பா வச்சுக்கலாம். சரி, ஓகே. இதெல்லாம் 3 வருஷம் முன்னாடி, 6 மாதம் முன்னாடி. ஆமாம். சரி, ஓகே. ஒரு 25 சிப் வச்சுக்கோங்க, சும்மா சொல்கிறேன். 25 சிப்ஸ் வந்து 150 கேலரி இருக்கும். 25னா ஒரு 50 கிராம் வச்சுக்கலாமா? 50 கிராம். 50 கிராம் அதோட கம்மி தான், 25 கிராம் தான். ஓ, அதுவே சரி, ஓகே. எவ்வளோ சொன்னீங்க? 100 கேலரி இருக்கும் ஈஸியாக. 500, 600 ஆயிடுச்சு. 550, 650 அதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ண முடியாது. சரி, 650 போடுங்க. ஓகே. அப்புறம் லஞ்ச் வந்து ரைஸு, குழம்பு, அப்புறம் முட்டை இருந்துச்சுன்னா ஒரு முட்டை ஆம்லேட், ஒரு வத்தல், சிப்ஸ் தொட்டு தான் சாப்பிடுவோம். அது இல்லாமல் சாப்பிட முடியாது. வத்தல் வந்து எண்ணெயில் வறுத்தது தானே? எண்ணெயில் வறுக்கிறது தான். ஓவனில் வச்சோன்னா அப்படியே துப்பிடுவோம். சாப்பிட முடியாது. எனக்கு வந்து இந்த சாம்பார் சாதத்தோட உருளைக்கிழங்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா ஒரு காரக்குழம்பு பண்ணுவாங்க, தி பெஸ்ட் காரக்குழம்பு இந்த வேர்ல்டு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட வந்து வாழைத்தண்டு கூட்டு ஒன்று பண்ணுவாங்க. அவங்க ஹெல்த்தியாக பண்ணுவாங்க. ஆனால் நான் அதில் சிப்ஸ் வைப்பேன். எடுத்து வந்து ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு. இல்லை, நான் அன்ஹெல்த்தியாக சொல்லலை, ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து நீங்கள் காரக்குழம்பு சொல்கிறீங்க, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது 30 கிராம் கார்ப்ஸில், அது வந்து ஒரு 200 கேலரி இருக்கும். ஓகே. 150 வச்சுக்கோங்க, சும்மாவே சொல்கிறேன். 150 கேலரி. காரக்குழம்பு, ரசம், தயிர் 150, 500. அப்புறம் சிப்ஸ் 100 ஈஸியாக. மறுபடியும் ஒரு ஏன்னா ஏன்னா இது சிப்ஸ் இல்லை, வத்தல்லாம் 150 இருக்கும். ஏன்னா எண்ணெயில் போடுறது 150. ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 600-700 ஆயிரும். ஸோ 1500 வந்து லஞ்ச் வரைக்கும். 1200, 1500. 1500. ஏன்னா 1500. நெக்ஸ்ட் சாயந்தரத்துக்கு வருவோம். ஸ்நாக்ஸ். சாயந்தரம் தான் டீ பிஸ்கெட். பட்டர் பிஸ்கெட். என்னோட இடம் வருது அந்த இடத்துல வந்து. ஒரு பட்டர் பிஸ்கெட் 100 கேலரி ஈஸியாக. ஓகே. 4 பட்டர் பிஸ்கெட், 4 விடுங்க, 2 வச்சுக்கோங்க. ஏன்னா பிஸ்கெட் மேரி பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, அவ்வளோ இருக்கும். மேரி பிஸ்கெட் மட்டும் எல்லாமே எல்லாம் அதே தானே, கிட்டத்தட்ட அதே தான். ஓகே. ஸோ 2 பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு 150 கேலரி ப்ளஸ் மில்க்கு திருப்பி ஆட் பண்ணும்ல, அது ஒரு 150. டீ, இஞ்சி டீ. ஆனால் அதுக்கும் மில்க் இருக்கும்ல. அதான்
டீனா பிளாக் டீ குடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் குடிக்க மாட்டேன். சீச்சி பிளாக் டீல எப்படி நீங்க டிப் பண்ணுவீங்க? டிப் பண்ணியா அசிங்கம். அந்த பால்ல சர்க்கரையோட டிப்பு கூட கிடையாது, நம்மளது ஊற வைக்கிறது. ஊற வைக்க என் ஸ்டைல்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அது ஒரு 300, 1800. அப்புறம் நைட்டு வந்து ஒரு 2 சப்பாத்தி ஏதோ சம்திங் வச்சா உங்களுக்கு நீங்க சாப்பிட்ற மாதிரியே சொல்றீங்களே, நாங்க சாப்பிட்ற மாதிரி சொல்லுங்க. ஸோ அது ஒரு 500 வச்சுக்கோங்க. ரொட்டீனா நடக்குது. நடுவில் ஒரு நாள் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போவோம், ஹோட்டலுக்கு போவோம். முன்னாடி வந்து ஹோட்டல்ஸ் வந்து நம்மளாம் அப்பா அம்மா கூட்டு போகும்போது நீங்க விசேகர் படத்துல வரவேட்டின செலவு பத்திர மாதிரி வந்து வாரத்துல ஒரு நாள் சண்டை போட்டு மாசத்துல ஒரு நாள், அதிகபட்சம் மாசத்துல இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு நாள் கூட கூட்டு போவோம். அப்பதான் ஹோட்டல் போவோம், சாப்பிடுவோம். நாங்க எங்க அப்பாலாம் நல்லாவே இது பண்ணதுனால மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நாங்க போவோம். இப்போ மாசத்துக்கு ஒரு 2 தடவை வீட்டுல சாப்பிடுறோம். ஸோ அதிகமான டைம்ல வந்து ஹோட்டல் அதிகமா இருந்துச்சு. அந்த ஒரு கீ தோசை எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹோட்டல் கீ தோசை ராமேஸ்வரம் கேஃபே போனேன் நான். ஆமாமா, இனிமே போனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பெங்களூர் மண்ணிலே காலை கொண்டு மாட்டாங்க. உங்களுக்கு வந்து நீங்க அந்த பேக்கெட் எடுத்து கன் மாதிரி ஸ்ப்ரே பண்றான். நான் ஓனரை பார்த்தேன், ஐயோ என்ன எப்படி பண்ற அப்படின்ட்டு. இப்படி பண்ணா தான் டேஸ்ட் வராங்க. உங்களை நான் சாப்பிட சொன்னேன்னா கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க. நீங்க அன்னியனை அம்பி பேச வச்சுட்டு டக்குன்னு அன்னியனா மாறி இருக்கணும். அந்த இடத்துல வந்து கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படிங்கிறா. நான் ஆனா கீயை கரைக்கவே மாட்டேன், ஏன்னா குறைச்சா டேஸ்ட் போயிருதாமா. ஏன்னா டேஸ்ட்டுக்காக தான் வராங்க. இல்ல அது நான் ஹோட்டல்ல தப்பா சொல்ல, கரெக்ட், ஹோட்டல் ஒரு ஓவர் ஹைப் தான் அது வந்து. ஆனா என்னன்னா அங்க போய் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இவங்க சொல்ற அளவுக்குலாம் இல்லை, ஆனா வந்து கீ பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஒரு கீ தோசை 500 கேலரி. ஸோ யூஸ்வலி நீங்கள் ஹோமில் என்ன சாப்பிட்றீங்களோ அதோட ×2 வந்து இதில். ஓகே, ஸோ இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த மாதிரி தொப்பை வந்தோன்னே அந்த நான் சொல்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாமல் போயிடுது. ஸோ உங்களுக்கு இப்போ டெஸ்ட்டு ஓகே, இதெல்லாம் வந்து காமன் ஐட்டம்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஐட்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சமோசா வந்து ராமேஸ்வரத்தை கட் பண்ணுறேங்க. ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்கன்னா இல்லை என்னைய ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா? உங்களெல்லாம் ப்ரொமோஷனுக்கா? உங்களெல்லாம் அந்த ப்ரொமோஷன் எப்படிங்க நீங்க கூப்பிடுங்க உங்களை ப்ரொமோஷன்? அவர்கிட்ட ஆனால் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ப்ரொமோட் பண்ணி வச்சுங்க, அந்த ஹோட்டலுக்கு கூட்டம் பிச்சுக்கோங்க. ஆனால் வந்து உறுதியாக சொல்கிறேன், என்னைய பார்த்தோன்னே எல்லாருமே வந்து செல்ஃபி எடுக்க வந்தாங்க. ஒன்று அவர் வந்தார் வெளியே, ஓ யூடியூபரா நீங்கள், ஓ நல்லா எடுங்க. டேய் 6 மணிக்கு மேலே அவன் சுயரூபம் என்னன்னு தெரியாதுறான்ற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குமே இது. கிச்சனுக்குள்ளே வாங்க, எதுக்கு அங்கே இருந்து வீடியோ எடுக்கிறீங்க? பாஷை தெரியாம மாட்டிக்கிட்டேடா. கிச்சன் போனீங்களா? கூட்டு போனாரு. நான் அதை பார்த்ததே எனக்கு அப்படியே ஷாக்காக நின்னேன். என்ன இதுக்கே எப்படி பண்ணுறீங்க? கீ பொடி இட்லி நெக்ஸ்ட் ரெடி ஆகுது அப்படின்னா. அப்புறம் கடைசியில் போகிறப்ப எப்போ ரீல் வரும் அப்படின்னாங்க. வரும் பாரு. ஐயோ ஐயோ, அவரோட ரியாக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். ரீல் பார்க்கும்போதே நம்ம ஆள் ஒருத்தங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எழுதிக்கிட்டாராடா டாக்டர் பாலன்னு சொல்ல, டாக்டர் பழனியப்பன்னு சொன்னேன். சொன்னீங்க சேனல் பேர் கேட்டார்ல, சொல்லணும்ல. ஓ அந்த இடத்துல நீங்க வேற மாதிரி டாக்டர் பழனியப்பன் அப்படி சேனல் இருக்கா? அதை சுருக்கி தான் டாக்டர் பாலன். அது ஓகே, அதை அவர் சர்ச் பண்ணியிருப்பாரு. பழனியப்பன் அவ்வளோலாம் பொறுமை இருந்திருக்காது. அவர் நெக்ஸ்ட் கீ தோசை போடுறதுக்கு ரெடியாக இருப்பார் அவர். ஐயோ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட். இப்போ இது வந்து சமோசா. இது சமோசான்னு தெரியாம எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கேன். என்ன கேள்வி இது? இது சமோசா. இது சைஸ் வந்து நார்மலா? இல்லை கேட்குறேன். இது நார்மல் தான். இது சின்ன குட்டி சமோசா, மினி சமோசா கிடையாது. மினி சமோசா கிடையாது, இது நார்மல் சமோசா. நார்மலாக தான் இருக்கு, பெருசு இல்லை. நார்மல் சமோசா. இதில் வந்து உள்ளுக்குள்ள மசாலா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்க இனிப்பு சாஸ் தொட்டு சாப்பிட்டா. அது நான் கேட்கல. அவனை கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை, நீங்கள் இதை காமிச்சிட்டு கேட்டால் நெக்ஸ்ட் அதில் வருது. வச்சுக்கோங்க, சாப்பிட்றாதீங்க. தெரியுமே உங்க முன்னாடி சாப்பிட்றது. சரியா? ஓகே, இப்போ இதில் எவ்வளோ கேலரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடா பாவமே, இது என்ன நியாயம்? இது வந்து மைதா தான் இல்லை? ஆமாம், மைதால தான் இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது கேலரி 100. ஓகே, இது வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாதுல்ல. எப்படி தெரியும்? பார்த்தா அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்கு. அப்படியா? அந்த ஆப் பேர் வந்து மை ஃபிட்னஸ் பால். ஆனால் அந்த ஆப்புக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்புறம் யார் அது? அது யாரும் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கா.
அப்புறம் பால் இருக்கு. ஆமா, இதுக்கு அவன் என்ன நினைச்சிட்டாங்க, நான் அதை ப்ரொமோட் பண்றதுனால வந்து நான் என்னமோ இந்த ஆப்பை வந்து ஓன் பண்ணியிருக்கேன், நிறைய பணம் வருதுன்ட்டு. என்னங்க இது இந்த நம்புற மாதிரியே இல்லையாங்க. உண்மையில உண்மையில என்ன ஆட்டோ ஓடாதுன்ற மாதிரி இருக்கு. இது மட்டும் சொல்றீங்க, ஆனா வந்து நான் அமலா பால் வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது நம்ப முடியாதுல்ல. அது மட்டும் நம்ப மாட்டேங்குது. இது நம்பல. இல்ல சத்தியமா இதுக்கு இருக்க சம்மந்தமே கிடையாது. அப்படியா? இது ஃப்ரீ ஆப். மை ஃபிட்னஸ் பால். பால் அப்படியா? என் பேரு மை ஃபிட்னஸ் பால். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் வெயிட் குறைச்சேன். ஓகே ஓகே, நீங்க நம்புறீங்களா? யோ சத்தியமா சொல்றேன், நானும் நம்புறேங்க. சத்தியமா தெரியல. ஐயோ இது ஃப்ரீ ஆப். அப்படியா? இது ஃப்ரீ ஆப். இது உள்ள போயிட்டு இங்க பாருங்க, சமோசா அப்படின்னு போட்டா எங்க பக்கத்துல எங்க கடை நல்ல கடையில இருக்குன்னு சொல்லுமா? அடப்பாவீங்களா, 308 கேலரியா? 308 கேலரி ஒரு யூனிட்னா. இது ஒரு யூனிட்ல வருமா? அதான் உங்களுக்கு கேட்டுட்டேன், ஃபர்ஸ்டே கேட்டல நார்மல் சைஸ். சிக்கன் சமோசா வேற ஒருத்தர் போட்டு வச்சிருக்காரு. ஏன் ஆளா இருப்பாரோ? அப்போ இது 300. சரி 300 வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க தொட்டு சாப்பிடுறது அது இனிப்பு சாஸ். இனிப்பு சாஸ் அல்டிமேட்டா இருக்கும். இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் சொல்றது 2004-05லலாம். அதான் இல்ல நம்ம உங்களை பத்தி பேசல. சரி சார், ஒரு நல்ல கடையில சமோசா சாப்பிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு காலேஜ் விட்டு வருவோம். அப்படியே பொரிச்சு அப்படி வைப்பாங்க. இதெல்லாம் பெரிய சைஸு. அது கூட அந்த சாஸை ஊற்றினோடனே அந்த மொறு பிளேஸை தான் முதல்ல உடைக்கணும். அதை உடைச்சி அதை சாப்பிட்டா அப்படியே வேணாம், வேற மாதிரி போயிடுது, விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் பசி இருக்குல்ல, வெங்கடேஷ் பட் அடுத்து வராருங்க. அப்படியே அவர்கிட்ட பேசுங்க அதை பத்தி. 300 கேலரி. ஓகே, பட் ஜஸ்ட் இமேஜின். பட் இதுலயும் சொல்லுங்க. ஸ்நாக்ல நிறைய பேர் 2 பேரும் 2 நாள் சாப்பிடுவாங்க. 2 சமோசா சாப்பிடுவாங்க நிறைய பேர். ஆமா, நானும் அதில் 600 கேலரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நீ கேட்டீங்களே சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. சாப்பிட்லாம், ஆனால் பாதி சமோசா சாப்பிடுங்க. இதில் பாதி சாப்பிட்லாம். இப்போ வேணாம், விட்டுருங்க. இப்போ சரி ஓகே, உங்க முன்னாடி சாப்பிட்றதுக்கே குச்சமா இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த ஆப்பில் தமிழ் ஃபுட் எல்லாம் வரும். அப்படியா? ஓகே, கலக்கி வருமா? போடுங்க. அந்த அளவுக்கு வருமா தெரியல. ஆனியன் தூக்கலான கலக்கி வருமா? ஆனியன் தூக்கலான கலக்கி. உங்க குட்டி பொண்ணு கேட்ட பேர் நான் நினைச்சேன். ஸ்டார்பக்ஸ்ல போய் அந்த ஸ்டார்பக்ஸோட பெங்களூர்ல இருக்க ஒரு மெசேஜ் பண்ணாரு. சார் நீங்க வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே சார், எனக்கு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல சார். கலக்கியே கொண்டு வருவோம். கலக்கி மேபி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து காஃபியை கலக்கி வருவோம். இங்க பாருங்க, எல்லாமே இருக்கு பாருங்க. ஆம்லெட், ஆஃப் பாயில் எல்லாம் இருக்கு. அது என்னது, பஃப்பா? இது வந்து வெஜ் பஃப். வெஜ் பஃப்னு நினைக்கிறேன். ஓகே, வெஜ் பஃப்னு எடுத்துக்கோ. ஆஹா, சூப்பரா, அருமையா இருக்கு. ஓகே, கிரன்ச்சியா இருக்கு, தொடம்போதே தெரியுது. வெஜ் பஃப் எவ்வளோ சொல்லுங்க? நான் 30 ரூபா 40 ரூபா இருக்கும். யோ காசா? கேலரி சொல்லியா? வெஜ் பஃப்ல கொஞ்சம் ஸ்டஃப் இந்த ஓடு தான் இருக்கும், கொஞ்சம் மெலிசா தான் இருக்கும். ஆமா, அதனால வந்து ஒரு 150 இருக்க வாய்ப்பு. சூப்பர், பெர்ஃபெக்ட். இங்க பாருங்க, 170 பாரு. சரியா? ஓகே, நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சன்னா. இது என்ன சன்னா? இது சன்னா மசாலா. Channa is good the point is not about good or bad. Calories. Point is about amount. Okay. Calorie சாப்பிடுறவங்க கிட்ட வந்து கேலரியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களேங்க, என்னங்க நியாயத்தெல்லாம். ஸோ சென்னால வந்து சரி, இது வந்து ஒரு குட்டி பவுலா, பெரிய பவுலா, நார்மல் பவுலா? சப்பாத்திக்கு தொட்டுக்கு சாப்பிடணும். இது குட்டி பவுல் தான். குட்டி பவுல் தான். ஏன்னா இது மாதிரி 2 தடவை சாப்பிடுவோம். ஆமா, யூசுவலி. அதாவது நீங்கன்னு இல்லை, ஜென்ரலா கேட்குறேன். நார்மலா அப்படி சாப்பிடுவோம். மனுஷங்க நீங்க எப்படின்னு தெரியல எனக்கு. அப்ப நாடா ரோட்ல இருக்கு. நீங்க வந்து கடவுளுங்க, அப்படி சொல்ல வரேன். இந்த குட்டி பவுல் பாருங்க எவ்வளவு கேலரி. 200 200 கேலரி குட்டி பவுல். ஓகே, இதுல 2னா அது 400. தட் இஸ் வேர். ஓகே, இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எவ்ரிபடி நோஸ் திஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்க பசங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்க பசங்களை சாப்பிட விடாம ஒரு வீடியோல தான் பார்த்தேன். ஐயோ, அந்த பசங்களோட மனக்குமரல் எனக்கு தெரியுது, இங்க கேக்குது. இது நான் சாப்பிடுவாங்க. எங்கேயோ ஃபாரின் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட், அது இங்கேயே அது ஃபாரின் அங்க கத்தனா அவனுக்கு இங்கே அதர்வாவும் அர்ஜுன் இல்ல, அவன் கண்டிப்பா சாப்பிடுவாங்க, ஆனா கம்மியா சாப்பிடுவாங்க. ஒண்ணா உங்க கம்மியா தானேங்க. இது ஓகே, இது எவ்வளவு? இது பொட்டேட்டோ ஃபேட் அதிகம். இல்ல, இது வந்து சைஸ் சொல்லுங்க. ஸ்மாலா? இது அந்த ஸ்மால் அதே சைஸ் தானே இருக்குது. இது
ஸ்மால் தான். ஆனால் வந்து ஜென்ரலாக யாராவது சாப்பிட்றா இது சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு 2 சர்விங் சாப்பிடுவாங்க தாராளமாக சாப்பிடுவோம். மெக்டானல்ட்ஸில் மெக்டானல்ல. ஏன்னா பெரிய நாங்கள் பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றீங்களா? பத்திரம் சரி சரி ஓகே சாப்பிட்டு ஏன்னா நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாக மெக்டானல் தான் வாங்கினோம். ஓகே. இதை வாங்கி பாதி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓ பாதி அது பாதி தான் இருக்குது. நான் தெரியாமல் கொட்டிட்டீங்கன்னு நினச்சேன். மீதியெல்லாம் கவரில் இருக்குன்ற மாதிரி. நைஸ் நைஸ்.